மக்காவுடைய இன்னொரு மக்கா வெற்றியை பற்றி ஒரு மிக தவறான ஒரு விளக்கம் பயான்களில் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க மக்கா வெற்றி என்ன ஒரு அளவுகோல் சொல்லுவாங்கன்னா, இந்த ஆப்ரஹாம் மன்னன் படையெடுத்து வந்தான்ல மக்காவுக்கு, அப்போ அந்த நேரத்தில் அந்த இந்த பறவைகள் மூலமாக எல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுத்தான் இல்லையா காபத்துல்லாவை, அதை அளவுகோலாக வச்சு ஒரு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ரசூல்லா நபியாக ஏற்றுக்கிறதுக்கு, அதாவது மக்கா வெற்றியின் போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ராவுடைய அந்த ஸ்டோரி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் யார் வசம் மக்காவுடைய நிர்வாகம் காபத்துல்லாவுடைய நிர்வாகம் வருதோ அவங்க உண்மையிலே அல்லாவுடைய ஆட்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த ஊர் மக்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை கைப்பற்றினோடனே என்ன ஆச்சாமா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லப்படுது. எங்கே கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க? ஏற்றுக்கவே இல்லை. மக்கா வெற்றி நடந்தது, மக்காக்காரங்க மட்டும்தான் ஏற்றுனாங்க. எங்கே ஏற்றுக்கிட்டாங்க? அப்போ ஹுனைன் ஏன் போர் நடக்குது, தாயிஃப் ஏன் போர் நடக்குது, எங்கே எத்தனை போர் நடக்குது? யாரும் கூட்டமாக ஏற்றுக்கவே இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அவங்களுடைய உழைப்பினால் கிடைச்ச வெற்றி கிடையாது, இது அல்லாஹ்வா அவங்க வாயில் பழம் நழுவி கொண்டாந்து வாயில் போட்டுட்டான், இது மாதிரி நமக்கு உதவி. ஏன்னா ரசூலா உழைச்சாங்க அப்படின்னா நீ ஏன்டா உழைக்கலன்னு அந்த கேள்வி வரும். வரவே கிடையாது. வந்தது எப்போ வந்தாங்கன்னா, அந்த தௌபாவுடைய அந்த 6 வசனங்கள் இறங்குதில்ல, 4 மாதம் உங்களுக்கு டைமு இல்லைன்னா உங்களை பார்த்த இடத்துலாம் அடிப்பேன்னு ரசூலா சொன்னாங்கல்ல, அப்போ தான் கூட்டமாக வந்தாங்க. எதுக்கு? காபத்துல்லாவுடைய அத்தாட்சி பார்த்து இல்லை, அடி உழுவுன்னு பார்த்து வந்தாங்க. 4 மாதம் தான் டைம் ஆமா, அதுக்கு மேலே நாம் தப்பிக்க முடியாது, இவர் நம்மளை துரத்தி அடிப்பாருங்கிறதுனால தான் இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர, மக்காவை பார்த்து கூட்டமாக வந்ததுலாம் அது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இல்லை. நாங்கள் இதை பார்த்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி யாருமே அது வரல. இது தண்ணி தானாக வாய்க்கு உள்ளே போகும்னு சொல்லி வச்சுட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி கற்பனைக்கு சமம். ரசூலாவுடைய உழைப்பை கொச்சப்படுத்துகிறாங்க. ரசூல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி, அதாவது காஃபிர்கள் இந்த உழைப்பை மதிக்கிறாங்க. யார்? அந்த 100 புக் எழுதினவர், அவர்லாம் எப்படி எழுதியிருக்கார்? ரசூல்லாவுடைய உழைப்பு இது, அவர் சாதனை பண்ணாங்க. இங்கே ரசூல்லாவுடைய உழைப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அற்புதமான முறையில் மலக்குகளாக வந்தாங்க, மலக்குகளே சண்டை போட்டாங்க, அப்படியே எல்லாம் கிடச்சிருச்சு. கடைசியாக பாருங்கள், காபத்துல்லாவும் கையில் கிடச்சிருச்சு, எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்கிறாங்க. அது கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு.